லாஸ்ட் டைம் அசிங்க ரொம்ப ஃபேவரா பண்ணீங்க. இந்த வாட்டி உங்களோட ஃபேவர் யாரெல்லாம் உள்ள இருக்காங்களா? ஃபேவர் அப்படின்னு பார்த்தா தெரியல ப்ரோ. எனக்கு விஷ்ணு ப்ரோவோட அவர் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்காரு. அவரை வந்து ரொம்ப கலாய்க்கிற மாதிரி இருந்தாலும் ரைட்டே தப்புனா தப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்ல. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக விஷ்ணு அடிச்சா நல்லா இருக்கும். பட் ஆனால் சப்போர்ட் போல அர்ச்சனாக்கு தான் இருக்குது. பட் பரவாயில்ல, அர்ச்சனா பெருசாக ஒன்றும் பண்ணலை. விஷ்ணு தான் நிறைய பண்ணுறாப்ல. ஸோ அவருக்கு கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும். அது ஒரு வாண்டட் ஃபேஸ் ப்ரோ, அவ்வளோதான். இல்லை அப்படிலாம் இல்லை, அது அன்வான்ட் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி தான், அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாமே நெகட்டிவ் வைப், ஃபுல்லாமே நெகட்டிவ். இப்போ வந்து 2 கேங்காக வந்து பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக மேபி நான் உள்ளே போனேன்னா அது 2 கேங்கே ஒன்று சேர்ந்து ஜாலியாக வாங்க விளாட்லாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பிக் பாஸ் வந்துட்டு ஒரு வேறு விஷயம் ப்ரோ. பிக் பாஸ் ஆக்சுவலாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், ஃபன் பண்ணணும், கேம் விளாடணும், இப்படி தான் ஆடணும். நீ ஒரு பக்கம் வந்து அவன் பக்கம் சொன்னா விளாட்ல வந்தியா, கேம் ஆடியா, மக்களை சிரிக்க வச்சியா, உன் டேலண்ட் நீ வெளிக்காமிச்சியா, அதுதான் பிக் பாஸ். உட்காந்து காசு பேசுறதுக்கும் இது பண்ணுறதுக்கா பிக் பாஸ் வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ உள்ள பிக் பாஸ் பற்றி பேசணும்னா எனக்கு விஷு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அவன் ப்ரோ பாவம் ப்ரோ, டீசெண்டான லவ் ப்ரோ. நான் பார்த்தது ரொம்ப டீசெண்டான லவ். அது வந்து ரொம்ப குற்றப்படுத்தியெல்லாம் பேசியிருக்காங்க அந்த அம்மா வந்துட்டு. அந்த அம்மா பார்த்தா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏமா நீ யார் அப்படின்ற மாதிரி தான், எங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். மணியன் ரவினாக்கு நாங்கள் அத்தனை கோடிக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தெரியாதா, அது நிக்சன் அளவுக்கு யாரும் பண்ணலை, நிக்சன் ஐஸ்வருக்கு யாரும் பண்ணல. அவன் தடவுறான், இப்படி பண்ணுறான், இப்படிலாம் பண்ணுறான், அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிறது. என்ன இந்த வாட்டி என் கிளம்பி போயிடும், அவ்வளோதான். தலைவர் நிக்சன் அதெல்லாம் வச்சுக்கலாம். போயிட்டா ராய் சொல்லிடுறேன், அதெல்லாம் போயிடலாம், அவ்வளோதான். தேங்க்யூ.